வணக்கம் நண்பர்களே, சோதாவுக்கு சோறு கொண்டு சிரிப்ஸ்ல இன்னைக்கு டே 43. வெண்மை இதயம் கொண்ட நான் வெண்மை நிற சட்டையை போட்டுக்கொண்டு அலுவலகத்தில் இன்னைக்கு வந்து விட்டேன். வந்தவுடன் பிரேக் சிறமான திங்கிங்கை வந்து மண்டையில் ஏற்றிக்கொண்டேன். இல்லை அந்த இலையை பார்க்கும்போது ஒரு கருத்து வந்துச்சு. சரி அவங்க கிட்ட சொல்லிடலாமேன்னு. வயதுங்கிறது இந்த மரத்தோட கிளை மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம். காலங்கிறது இந்த கலையில இருக்க இலை மாதிரி ஒரு பக்கம் உதிர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால நான் சொல்ல வரது என்னன்னா, கலையும் இருக்கும்போதே உங்களோட கனவு வந்து நிறைவேற்றுன்னு தான் நான் சொல்ல வரேன். என்னோட கனவை நான் தொடங்கிட்டேன். அது மாதிரி உங்களோட கனவு என்னது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உணவு வீடியோல நம்ம கையில ஒரு புத்தகம் கிடைச்சது. பள்ளிப்பருவத்திலிருந்தே புத்தகத்துக்கு நமக்கும் வெகு தொலைவு. அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன்றது அந்த புத்தகம். நான் ரேண்டமா ஒரு பக்கத்தை திறந்தேன். அதுல எனக்கு சூப்பரா வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு லைன் கிடைச்சு. அந்த லைன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்தது டயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நொறுக்கு தீனி வந்துருச்சு. இன்னைக்கு புரத சத்து நிறைஞ்ச உணவு வந்திருக்கு. அலுவலகத்துல வீட்டுக்கு ஆயா வந்துட்டு இருந்தா எங்க வீட்டு அம்மா ஸ்டாப்பிங் போட்டு இந்தா புடி பையன் சொல்லிட்டு நிக்க போட்டு போயிட்டாங்க. அங்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கி என் கையில கொடுத்து நின்று போயிட்டாங்க. அந்த காஸ்டியூமுக்கு அந்த பை வச்சு நிற்கும் போது எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து புரத சத்து மேல கொஞ்சம் உடம்புக்கு சேர்த்துட்டு இன்னைக்கான இனிமையா முடிச்சு நாளைக்கு பார்க்கலாம்.